இனி வரும் தேர்தல்களில் திமுக தனித்து போட்டியிட வேண்டும் என்று தொண்டர்கள் வலியுறுத்துவதாக தற்பொழுது தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த நிலையில் கள ஆய்வு நடத்தி வரும் திமுக அந்த கள ஆய்வில் தொண்டர்களின் விருப்பம் என்னவென்று தற்பொழுது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அந்த வகையில் இனி வரும் அனைத்து தேர்தல்களிலும் திமுக தனித்து போட்டியிட வேண்டும் என்று தொண்டர்கள் விரும்புவதாக தற்பொழுது திமுக தலைமை தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, கூடுதல் விவரங்கள். சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வி தழுவியிருந்த நிலையில் இந்த தோல்விக்கான காரணங்களை கண்டறிவதற்காக திமுக சார்பில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருந்தது. இந்த குழு மாவட்டந்தோறும் சென்று எந்தெந்த மாவட்டங்களில் தோல்வியை தழுவியிருக்கிறதோ அந்த மாவட்டங்களில் ஏன் தோல்வியை தழுவியது, அதற்கான காரணங்களை கண்டறிய வேண்டும், பொதுமக்களை நேரில் சந்தித்து தொடர்பாக ஆராய வேண்டும், அதே போல நிர்வாகிகளுடனான அந்த சந்திப்பும் நடத்தி என்னென்ன பிரச்சனைகளுக்கான காரணம் என்பதை கேட்டறிய வேண்டும் என்று திமுக தலைவர் ஒரு குழு அமைக்கப்பட்டிருந்தார். இந்த குழு வரக்கூடிய 10ஆம் தேதி வரையிலும் இந்த பல்வேறு மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று கலாய்வு மேற்கொண்டு 10ஆம் தேதி அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்த நிலையில், குறிப்பாக தொண்டர்களிடம் கலாய்வு செய்ததில் பல்வேறு தகவல்கள் என்பது கிடைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக குழுவினரிடம் தனித்தனியாக கருத்துக்களை தெரிவித்து வருவதாகவும், தொகுதி நிர்வாகிகள் இனி வரக்கூடிய காலங்களில் தனித்து போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தேர்தல் நேரத்தில் உட்கட்சி பிரச்சனை சரி செய்யவில்லை எனவும், கூட்டணி கட்சியினரின் தேர்தல் பணிகள் என்பது பெரும் சுணக்கம் என்பது ஏற்பட்டிருந்ததாகவும் தொண்டர்கள் கருத்து தெரிவித்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பு அமைச்சர்கள் மீது பல நிர்வாகிகள் கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக கலாய்வு மேற்கொண்டதற்கு பிறகாக இந்த தகவல் என்பது தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கலாய்வு மேற்கொண்டவர்கள் வரக்கூடிய 10ஆம் தேதிக்குள்ளாக இந்த அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில், இது வரக்கூடிய காலங்களில் தனித்து போட்டியிட வேண்டும் என்ற கருத்துக்கள் என்பது தொடர்ச்சியாகவே தெரிவித்ததாக கூறப்படுகிறது. தேர்தல் நேரத்தில் உட்கட்சி பிரச்சனைகள் என்பது சரி செய்யப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கூட்டணி கட்சியினரின் தேர்தல் பணிகள் என்பது பெரும் சுணக்கம் ஏற்பட்டதாகவும், அறிக்கையின் அடிப்படையில் பெரும் மாற்றம் செய்ய திமுக தலைமை திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. பல மாவட்ட செயலாளர்கள் கட்சியின் நிர்வாகிகளை மதிக்கவில்லை எனவும், குறிப்பாக சிலர் இளைஞர்களை பணி செய்ய மட்டுமே பயன்படுத்தியதாகவும் கருத்துக்கள் கேட்பதில் இது தெரிவித்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக மாவட்ட செயலாளர்களுக்குள்ளான அந்த சுணக்கம், அதே போல உட்கட்சி விவகாரத்திற்கான அந்த பிரச்சனைகள் எதுவும் தீர்வு காணவில்லை எனவும், அதே போல கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கப்பட்ட தொகுதிகளில் அந்த கட்சியினர் எந்த பணிகளும் செய்யாமல் சுணக்கம் செய்வதாகவும், அந்த தொகுதிகளிலும் கூட திமுக தான் பணி செய்ததன் காரணமாக தான் தோல்வியை தெளிவதற்கான அந்த காரணமாக பார்க்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. 10ஆம் தேதி முழுமையாக அனைத்து மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய அந்த குழுவினர்கள் ஆய்வு மேற்கொண்டதன் அறிக்கையை சமர்ப்பிக்க இருக்கிறார்கள். குறிப்பாக திமுகவை பொறுத்தவரையிலும் கடந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலுமே 10 மாவட்டங்களில் எந்த ஒரு தொகுதியிலுமே வெற்றி பெறாத நிலை ஏற்பட்டிருந்தது. அந்த 10 மாவட்டங்களில் ஏன் ஒரு தொகுதியிலும் கூட வெற்றி பெறவில்லை என்ற கருத்துக்களை முக்கியத்துவமாக கேட்க வேண்டும் என்ற திமுக தலைவர் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் ஆய்வு அறிக்கை என்பது தயார் செய்யப்பட்டு வருகிறது. அந்த ஆய்வு அறிக்கையை முழுமையாக திமுக தலைவரிடம் சமர்ப்பித்த பிறகாக இந்த காரணம் தொடர்பாக என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது, புதிதாக மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்வது, அதே போல மாவட்டங்களை பிரித்து புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்படுவது உள்ளிட்டவை தொடர்பாக பல்வேறு முடிவுகள் எடுப்பதற்காக திமுக திட்டமிட்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் மாவட்ட செயலாளர்கள், அதே போல பொறுப்பு அமைச்சர்கள், ஏற்கனவே போடப்பட்டிருந்த உட்கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என பல்வேறு இடங்களில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்ததாகவும், அதனை அனைத்தையும் தீர்வு காண வேண்டும் என்பதற்காக பல்வேறு மாற்றங்கள் திமுகவில் இடையே கொண்டு வர இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.